இதில் தினேஷை பார்த்தோன்னே அந்த அட்டக்கத்தி படம் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு 20 வயசுக்கு அப்புறம் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அப்படி தான் இருந்தது. பிகாஸ் அதுலேயும் ஒரு மாதிரி ஒன்றும் பெருசாக உருப்படியாக பண்ணாமல் ஊர் சுற்றிட்டு லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். அது அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருப்பாருங்கிறது தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். உங்களுக்கு அது பட்டுதா? உங்களுக்கு தோணுச்சா? தட்ஸ் வை சூஸ். உங்களுக்கு இந்த கேரக்டர் எழுதும்போது அந்த கேரக்டர் எழுதும்போது யாருமே இல்லை சார், எழுதும்போது யாருமே இல்லை. ஆனால் தினேசன் உள்ள வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் பண்ணேன். தினேசன் உள்ள வரும்பொழுது சில அவருக்கு என்ன வரும், இப்போ தினேசன் இப்போ சில ஆக்ட்ரஸ் நம்ம ரொம்ப உடைக்க முடியாது சார். நீங்கள் ரொம்ப மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அந்த கன்விக்ஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம அடி வாங்கிடுமோன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த கேரக்டருக்கு எனக்கு தினேசன் அண்ணா இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா ஒரு நான் எழுதாத சில நுவான்சஸ்லாம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு பாதிக்கு மேலே எனக்கு மைண்ட்லாம் வந்தார் அவர். ஆனால் என்னென்னா நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, அவர் ஒரு ஹீரோ, ஆனால் இன்னொரு ஹீரோவுக்கு மாமனாராக நடிக்கணும், அது ஒத்துப்பாரா? இல்லை அவர் இன்னொரு ஹீரோயினுக்கு அவர் அப்பாவாக நடிக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான கொஷின்ஸில் தள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நானும் வேறு யார், ஆனால் சாய்ஸஸ் இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ நான் தினேசன் எடுத்துடுறேன், நீங்கள் யாரை உங்களுக்கு இவங்க இருந்தால் இவங்கள பார்த்துருப்பேன்னு யாரும் எனக்கு இந்த படத்தை பார்த்த அப்புறம் வேறு யாருமே தோணலை, நிஜமாவே தோணலை. இது இருக்குல்ல. ஆனால் நாங்கள் ஒரு 3 சாய்ஸ் வச்சுருந்தோம். ஆனால் அது தெரிஞ்சிச்சு எங்களுக்கே அது நடக்காது, அது அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னென்னா தினேசனா என் பேக் ஆஃப் மைண்டில் இருக்கார். கேட்கறதுக்கு ப்ரொப்போஸ் பண்ண பயந்துட்டே லவ் சொல்லாமல் போகிற மாதிரி நான் அப்படியே வேறு என்கேஜ்மெண்ட் வேறு இதெல்லாம் அலைன்ஸ்லாம் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காப்புல. போனால் எதாவது நினச்சிப்பாரோ, என்ன எப்படி நீ ஒரு மாமனாராக யோசிக்கிற அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா லாஸ்ட் மினிட்டு ஒரு தைரியம் தான், இதான் லாஸ்ட் பஸ், இந்த பஸ்ஸில் ஏறலைன்னா நம்ம ஊருக்கே போக முடியாதுன்னா இப்போ என்ன பண்ணுவோம், ஃபுட்பாலாக தான் அடிச்சு போயிடுவோம்ல. அந்த மாதிரி நான் போயிட்டு சரி ஓகே சும்மா சொல்லி பார்ப்போமே என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தினேசன்கிட்ட சொல்கிறேன். அந்த மாதிரி மீட் பண்ணியாச்சு, கதை சொல்ல வரேன், அவர் மீட் பண்ணுறேன். சொல்லுங்கள், எனக்கு அது முடி ரொம்ப சுத்தமாக பழக்கம் இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ எனக்கு அதான் தெரியும். குக்குன்னு ஒரு விசாரணைன்னு ஒரு பெரிய நல்ல படங்கள் நல்ல டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கிற ஒரு ஹீரோ. போய் உட்காரோம், ரொம்ப இது ஃபார்மாலிட்டிலாம் இதே மாதிரி தான். இப்போ கதை திறந்தா இங்கேயே ஒரு இடம் இருக்கும், அப்படியே உட்கார வச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்னாரு. சினிமா தமிழ் கதை சொல்லுங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி 2 குண்டு இருக்குது, அதை நான் போடுவேன், அதை போட்டேன்னா அவர் ஒரு காமெடியாக சொன்னார், நான் ஆல்ரெடி 2 குண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு. 2ஆம் அந்த குண்டு இருக்குல்ல அது சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன், ஃபஸ்ட்டு குண்டு சொல்லு அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த வயசு உங்களுக்கு ஒரு 41 வயசு போல் இருக்கும், நீங்கள் டையெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னேன். அது குண்டுலாம் இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவர் நாட் இன்ட்ரெஸ்ட் இந்த கலர் அடிக்கிறதுல அப்படின்னு. ஓகே 2வது குண்டை சொல்லினார். இல்லை அது நான் இப்போ சொல்லலை, 10வது நிமிஷம் தெரிஞ்சிடும், நரேஷன்லேயே சொல்கிறேன், 10வது நிமிஷம் தெரிஞ்சிடும், நீங்கள் அப்போ ஓகேனா சொல்லுங்கள், இல்லைன்னா அதுக்கப்புறம் தாண்டலை அப்படின்னா. அப்புறம் சொல்லிட்டே வந்தேன். அந்த விஜயகாந்த் மேட்ரு சொன்னேன். நீங்கள் இறங்கும்போது விஜயகாந்த் சாரோடைய அந்த பாட்டு போடுவோம் பை ஆக்சுவலாக அவரும் அதுக்கப்புறமா சொன்னார் விஜயகாந்தோட ஃபேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த நிறுத்திட்டு நீங்கள் தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்தாரு. மேலே சொல்லு அப்படின்னாரு. போகலாமா அப்படின்னா சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் ஃபுல்லாலாம் கேட்காம இதை மட்டும் சொல்லு அப்படின்னாரு, க்ரக்ஸ் மட்டும் சொல்லு எனக்கு அப்படின்னா. நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோன்னே ஓகே சரி ஓகே அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நான் நிஜமாலுமே நான் போய் சொல்லணும், நான் ப்ரொடக்ஷனில் அப்படின்னா பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அதான் அந்த விஜயகாந்த் மேட்ரு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேக்டர் எனக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப ரிலேட்டபிள். அவரும் ஆக்சுவலாக சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாருமே அவரை செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு. இப்போ நம்ம இப்போ லோகேஷ் எப்படி கமல் சாரை செலிப்ரேட் பண்ணுறாரோ, அந்த தேசிங்கி ரஜினி சாரை சொல்கிறாருல, அந்த மாதிரி யாருமே இன்னும் விஜயகாந்த் சாரை சொல்லலை. எனக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி படம் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் இன்றைக்கி தான் படம் பண்ணுறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அவர் இப்போ இல்லை. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அவர் நேரில் பார்த்ததில்லை. நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் அவருக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காகலாம் பண்ணலை, நான் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ அவரும் அதை தான் சொன்னார். காளியனை என்னை விட மிகப்பெரிய தீவிர ஃபேன். இப்போ எப்படின்னா அங்கே செட்டில் நான் எப்போல்லாம் டவுன் ஆகிடறனோ அந்த பாட்டு போட்டுருவேன். நம்ம படத்தில் ஒரு பாட்டு வரல, அந்த பாட்டு போடுவோம். ஸோ செட்டே ஒரு இது இருக்கும். ஸோ தினேஷ் அப்படி தான் வந்தார். இது வரைக்கும் அவருக்கு ஃபுல் நரேஷன் ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தெரியாது. அவருக்கு அந்த இன்டர்வல் தெரியும், அந்த அவ்வளோதான் தெரியும் அவருக்கு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபுல் கதையே தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன்.